Welcome to Ramasamy Sanskrit course. 7 Sanskrit Shikshak Parishya பாரத விதபம் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் 13வது பாடத்தோட கண்டினியூஷன் பார்க்குறோம். அவசஸ்ய ஷீலா கண்டே சமுத்திரம் ததுமிச்சசி யோரோபஸ்ய கிரகண பாரிய பிரதிஷ்ய விதும் மிச்சசி. நல்ல குணத்தை விட்டு கடலை தாண்ட விரும்புகிறாய். சீதா சொல்கிறா, நல்ல குணத்தை விட்டு ராவணன்ட்ட நல்ல குணத்தை விட்டு கடலை தாண்ட விரும்புகிறாய். அதுபோல் ராகவனின் அன்பான மனைவியை அடைய விரும்புகிறாய். ராகவன்னா ராமருக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கேன். ராவணின் அன்பான மனைவி தன்னை சொல்கிறா, அடைய விரும்புகிறாய் அப்படின்னு, என்னை அடைய விரும்புகிறாய் அப்படின்னு. அக்ரி பிரஜாலித்தம் மிருதுஷிதா வஸ்திரநாக து நகர்த்தமிச்சசி கன்யா ந விருதாம் ராமஸ்ய யாம் பாரியா ஹதுமிச்சசி. எரியும் அக்னியை பார்த்தும் அதை எடுக்க முடியாதது போல, எரியும் அக்னியை பார்த்து அதை எடுக்க முடியாத மாதிரி நற்குணம் கொண்ட ராமனின் மனைவியை பறிக்க விரும்புகிறாய். நற்குணம் கொண்ட ராமனோட என் மனைவியை, அதாவது என்ன நீ அடைய விரும்புகிறாய், பறிக்க விரும்புகிறாய், மனைவியை பறிக்க விரும்புகிறாய், அதாவது என்ன அடைய விரும்புகிறாய்ன்னு சொல்கிறேன். ராமனோட அன்பான மனைவியாக என்னை வந்து அடைய விரும்புகிறாய். நற்குணம் கொண்ட ராமனின் மனைவியை அடைய விரும்புகிறாய்ன்னு சொல்கிறார். ஏவம் யுதிஷ்டிர சீதாதாம் சரஸ்வசே பரபிய வச்சச லலாட்டே குடி குருத்வா ராவணக பிரத்யவாச்சரசக. இவ்வாறு சீதை பேசிக்கிட்டு இருந்த போது ராவணன் கோபமுற்று, அதாவது சீதை மாதிரி பேசிட்டு இருக்க போது ராமன் வந்து கோபம் வந்து நெற்றியில் புருவங்களை சுருக்கி, நெற்றியோட புருவங்கள்லாம் சுருக்கி கடுமையான வார்த்தையெல்லாம் பேசினான் ராவணன். ராதா வைஸ்ரவா சபன்னா வஸ்வவார்நிதி வஸ்திரவார்நிதி ராவணோ நாம் பத்ர தே தசாகிரீவக பிரதவான் வரவர்ணினி ராவணோ நாம் பத்ராதே தசகிரியாக பிரதவான். அழகியவளே, ராவணன் சொல்கிறான் சீதையை பார்த்து, நான் குபேரனோட சகோதரன், எதிரி ராவணன் என்ற பெயருடையவன், எதிரி குபேரனுடைய சகோதரன், அவனுக்கு எதிரி. அழகியவளே, நான் குபேரனின் சகோதரன், நான் வந்து குபேரனோட சகோதரன், அவனுக்கு எதிரி ராவணன் என்ற பெயருடையவன், அவனுக்கு எதிரி ராவணன்கிற பெயருடையவனா. 10 தலைகளை உடைய வீரமிக்கவன் 10 தலைகளை வீரமிக்கவன் என்று உனக்கு அறிமுகம் செய்கிறேன். தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறான் ராவணன் வந்து சீதைட்ட. 10 தலையுடைய வீரமிக்கவன், நான் வந்து 10 தலையுடைய வீரமிக்கவன் என்று உனக்கு அறிமுகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். எஸ்ய தேவாக சகர்ந்தவா பிசாச பதரோக பிசாச பதக இந்திரவந்தி பயாத் பீதாக மிருத்யு இவ சதா பிரஜாக. தேவர்கள் கந்தவர்கள் பிசாசுகள், அதாவது தேவர்கள் கந்தவர்கள் பிசாசுகள் பறவைகள் பாம்புகள் எல்லோரும் பயந்து நடுகிறார்கள். அதாவது பறவைகள் பாம்புகள்லாம் எல்லாம் பயந்து நடுகிறாங்க. எல்லோரும் பயந்து நடுங்கிறாங்க. மரணத்தை போல எப்போதும் மக்கள் அஞ்சுகின்றனர். அதாவது மரணத்தை போல மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் நோட் பண்ணிங்க.
यत्र दिष्टगांगः तत्र मारुतवादी सक्रिय है, द्रीवसु है, द्रीवद्रुभु है, राक्षस है, शिशि राशुस्व பயாத் சமததே ரவி ஹே. நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே காற்று கூட அஞ்சு வீசுகிறது. நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே காற்று கூட பயங்கரம் வீசுது. சூரியனும் சந்திரனும், அதாவது சூரியனும் சந்திரனும் தங்கள் கடுமையான குளிர்ந்த, அதாவது சூரியன் வந்து கடுமையானது, சந்திரன் வந்து குளிர்ந்த கதிர்களை அடக்கி கொள்கின்றன. அந்த கதிர்களை வந்து அடக்கி கொள்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் கூட அடக்கி கொள்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் தங்கள் கடுமையான குளிர்ந்த கதிர்களை அடக்கி கொள்கின்றனர். அது சூரியன் சந்திரனும் கடுமையான குளிர்ந்த கதிர்களை அடக்கி கொள்கிறாங்க. பாடம் 14. சிறுவர்கள் பேச்சு. அசோக் கோ பவான். அசோக் கேட்குறான். அசோக், நீர் யார்? திலீப், அகம் திலீப் அஸ்மி. திலீப் பதில் சொல்கிறான். திலீப், அகம் திலீப் ஆவேன். நான் அகம் திலீப் அஸ்மி. திலீப் பதில் சொல்கிறான். நான் திலீப் ஆவேன். அசோக், க்வ பவதா நிவாசக. அசோக் கேட்குறான், உங்கள் வாசஸ்தலம் எது? எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்குறாரு. திலீப், அகம் மும்பையா நிவசாமி. திலீப் சொல்கிறான், நான் மும்பையில் வசிக்கிறேன். அசோக் கேட்குறாங்க, க்வ பவதா ஜென்மபூமி. அசோக் கேட்குறான், உங்கள் பிறப்பிடம் எது அப்படின்னு. திலீப், புண்ணியபதனம் மே ஜென்மபூமி है, ஜென்மபூமி. திலீப் பதில் சொல்கிறான். திலீப், என் பிறப்பிடம் பூனே. அசோக், கிம் தே வயக இதானீம். அசோக் கேட்குறான், உங்கள் வயது இப்போது எவ்வளவு? திலீப் பதில் சொல்கிறான், அகம் தசாவர்ஷ கோஸ்மி அத்வா வர்த மிதம் மய வயக. நான் 10 வயது உடையவன், அதாவது என் வயது 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறான். திலீப் சொல்கிறான், பதில் சொல்கிறான். திலீப் சொல்கிறான் பதில், நான் 10 வயது உடையவன், என் வயது 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறான் திலீப். எல்லாம் நோட் பண்ணிக்க. அசோக், பவதாக பிதுக நாமதேயம் கிம். அசோக் கேட்குறான், உங்கள் தந்தையின் பெயர் என்ன?
दिलीप वीरेंद्र शर्मा इति मम பித்தூர்நாம். என் தந்தையின் பெயர் திலீப் சொல்கிறான். என் தந்தையின் பெயர் வீரேந்திர சர்மா. அசோக் கேட்குறான், கிம் படதி பவான் இதானியும். அசோக், நீர் இப்போது எதை படிக்கிறீர்கள்? திலீப் சொல்கிறான், அகம் இதானியும் சம்ஸ்கிருதம் படாமி. நான் இப்போது சமஸ்கிருதம் படிக்கிறேன். அசோக் கேட்குறான், கிம் புஸ்தகம் படதி பவான்? அசோக், நீர் எந்த புத்தகத்தை படிக்கிறீர்கள்? திலீப் சொல்கிறான், அகம் சரல் சமஸ்கிருத சிக்ஷா நான் புஸ்தகம் படாமி. நான் இப்போது சரள சமஸ்கிருத கல்வி என்ற புத்தகத்தை படிக்கிறேன். அசோக், கசிமன் வித்யாலயே படதி பவான்? அசோக் கேட்குறான், நீர் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள்? திலீப், சுபோதினி பாடசாலா படாபியகம். திலீப் சொல்கிறான், நான் சுபோதினி பள்ளியில் படிக்கிறேன். அசோக் கேட்குறான், அஸ்து தாகி பித்ர அஸ்து தாகி மித்ர இதானிம் ஜாயத்தே விளம்ப மிளிஷ்யாமி பூனக. அசோக் சொல்கிறான், அப்படியாக நண்பா, இப்போது தாமதமாகிறது, நான் மீண்டும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறான். திலீப் சொல்கிறான், திலீப் சாது நமஸ்தே அகமபி ததானி கச்சாமி கிரகம். இதானிம் சாது நமஸ்தே அகமபி இதானிம் கச்சாமி கிரகம். சரி, வணக்கம், நானும் இப்போது வீட்டிற்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் திலீப். அசோக் கேள்வி கேட்குறான், திலீப் பதில் சொல்கிறான். சாரி. திலீப் எல்லாம் நோட் பண்ணிங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.